உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்ணா, என்னண்ணா இங்கே உட்காந்துட்டீங்க? குளிச்சுட்டு அங்கே வருவீங்கன்னு பார்த்தேன், வர காணுமே தான் வந்தேன். என்னாச்சுண்ணா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு, யாரும் எதுவும் சொல்லலை. மண்டைக்குள்ளே எனக்கு என்னென்னமோ ஓடுது. ஏண்ணா, என்ன ஆச்சு? இதெல்லாம் என்ன வாழ்க்கை அன்பு? இங்கே பாரு, இப்படி எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கவா இத்தனை வருஷமா நேர்மையா உண்மையா ஒருத்தனுக்கு விசுவாசமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நல்லவனுக்கு காலமே இல்லை அன்பு. என்னென்ன பண்ணுறது, தங்கத்தை தானே தீயில போடுறாங்க. நாம் உண்மையாக நேர்மையாக வாடுறது மற்றவங்களுக்காக இல்லைண்ணே, நமக்காக தான். ஜெயிலில் இருந்தாலும் எந்த தப்பும் பண்ணலன்னு தைரியமாக இருக்கோம்ல, மனசில் எந்த உறுத்தலும் இல்லாமல் இருக்கோம்ல. என்ன சிரிக்கிறீங்க? ஆமா அன்பு, யோசிச்சு பார்த்தா ரொம்ப நல்லவனும் ரொம்ப கெட்டவனும் ஒண்ணுதான் தோணுது. நமக்கு எந்த உறுத்தலும் இல்லைன்னு சொல்றேன்ல, அதே மாதிரி இங்க தப்பு செஞ்ச எத்தனையோ பேரு அதை பத்தின உறுத்தலே இல்லாம தானே இருக்காங்க. ஏதோ ஜாலியா ட்ரிப்புக்கு வர மாதிரி ஜெயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கணக்கு மலையாளம் நினைச்சு பாரு, அவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது வருத்தம்லாம் இருக்கா? சொல்ல போனா வெளியே இருக்கிறத விட உள்ளதான் அவனுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கெல்லாம் ஏண்டா வாடறோன்னு இருக்கு அன்பு. என்னென்ன எப்படி பேசுறீங்க? உங்க பொண்ணு இருக்கால்ல, அவளை நினைச்சு பாருங்க. அவளை நினைச்சதான்ப்பா இன்னும் வேதனையா இருக்கு. நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட தாய் ஸ்தானத்துல ஒருத்தி கூட இருந்திருப்பாளோன்னு தோணுது.